ஆல் இது சண்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து பேக்கிங் ஒர்க் வந்து நிறையா இருந்தது. ஒரு 10 ஆர்டர்ஸ் கிட்டே இருந்தனால சரி ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து பேக் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்ன வாங்குகிறோமோ அது வந்து பெருகுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்குமே நான் பிளான்ஸ் தான் வாங்கியிருக்கேன். எல்லாம் நகை அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை. இன்றைக்கும் போய் கார்டனில் பிளான்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஆர்டர்ஸ் இருந்தனால. நீங்கள் என்ன வாங்கினீங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான ஒரு 10 ஆர்டருக்கு எப்பயும் போல் இந்த மாதிரி அட்ரஸ் முன்னாடியும் அதுக்கப்புறம் என்ன பிளான்ஸ் கேட்டாங்கங்கிறதையும் பேக் சைட்லேயுமே நோட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் சிங்கோனியம் பிளான்ட், அதுக்கப்புறம் ஃபிலியோடெண்டன்ட், இதுவுமே ஒரு இண்டோர் சூப்பரான இண்டோர் பிளான்ட். அதுக்கப்புறம் ஹேங்கிங் பிளான்ட், பிளாக் கலர் டர்ட்டில் வைன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இலைப்பிரண்டை கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு குட்டி பிளான்ட்டு. இதோட இலையை மட்டும் கட் பண்ணி வச்சாலே ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட். அதனால் வைக்கிறப்ப கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமே இலையெல்லாம் கட் பண்ணி தனித்தனி பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா நிறைய உங்களுக்கு பிளான்ட் கிடைக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு இந்த ஆர்டர் கூட இந்த பிளான்ட் வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருந்தேன். என்கிட்ட இது ஃபுல்லாக பாட்டு ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. அதனால் வாட்டர் கேபேஜ் 2 பீஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அதையுமே வச்சு இந்த ஆர்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சிங்கோனியமோட ரூட்டை எடுக்கிறப்ப பார்க்குறேன், அவ்வளோ பெரிய ரூட்டு. எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு, அப்புறம் இவ்வளோ பெரிய ரூட் வந்து வந்துருந்துச்சுன்னு. ஏன்னா குட்டி குட்டி கவர்ஸில் தான் நான் வச்சுருந்துருப்பேன். அதுலேயுமே ரூட் வந்து நல்லா இதாகுது. எல்லா ஹேங்கிங் பிளான்ட்டையுமே வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு ரேப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது செகண்ட் ஆர்டர். இதுக்குள்ள வாட்டர் பேம்பு கேட்டிருந்தாங்க. இதை வாட்டர்லேயே வச்சுக்கலாம், சாயிலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரெயின் லில்லி, அதுக்கப்புறம் லெப்போ லில்லி. இது எல்லாமே பாட்டில், பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளான்ட் வந்து வரும். இதுக்கப்புறம் டீ ட்ரீ பிளான்ட், இதுவுமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை மண்ணோடு அனுப்ப முடியாது, ஸோ பாதி மண்ணை கம்மி பண்ணிவிட்டு எடுத்திருந்தேன். இது வந்து லெப்போ லில்லி, ஒரு லில்லி பல்ப் வச்சாலுமே போதும், அந்த பாட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடும். ஸோ வைக்கிறப்பவே நல்லா பெரிய பாட்டில் வச்சுக்கோங்க. இதை தண்ணிலேயே வச்சுக்கலாம், இல்லை மண்ணிலே வச்சுக்கலாம் இந்த வாட்டர் பேம்புவை. இந்த ஆர்டர் கூட மணி பிளான்ட் கட்டிங் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் பேக் பண்ணுறப்ப இப்படி தான் தனித்தனியாக எடுத்து அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு ரேப் பண்ணியிருப்பேன். இது தேர்ட் ஆர்டர். இது ஒரே ஒரு டீ ட்ரீ பிளான்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்டர் கூட மெக்சிகன் சன்ஃப்ளவரோட கட்டிங் வச்சு இந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா பேபி சன்ரோஸை நான் வெறும் மண் வச்சு ரேப் பண்ண மாட்டேன். எப்பயுமே நியூஸ் பேப்பர் மட்டும் வச்சு ரேப் பண்ணியிருப்பேன், ஏன்னா அது டக்குன்னு அழுகிருங்கிறனால. அதுக்கப்புறம் ரெட் கலர் மருதாணி கேட்டிருந்தாங்க. அண்ட் ரெட் கலர் மருதாணியுமே பாதி சாயில் வச்சு அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரீ இவ்வளோ பெரிய மண்ணை வந்து என்ன தூக்கக்கூட முடியல, அவ்வளோ மண் வச்சு தான் நம்மளுக்கு வருது பிளான்ட்டு. ஸோ அதனால் அதை மண்ணை சாயிலை வந்து நல்லா கம்மி பண்ணியிருந்தேன். இந்த ஆர்டர்லேயும் மணி பிளான்ட் கட்டிங் வந்து ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் டர்ட்டில் வைன் கேட்டிருந்தாங்க. நான் க்ரீன் கலர் டர்ட்டில் வைனுமே இந்த ஆர்டரில் வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தேன். இது நெக்ஸ்ட் ஆர்டர். பிளாக் கலர் டர்ட்டில் வைன் அண்ட் க்ரீன் கலர் வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெப்போர்ட் லில்லி. நான் இதுவே நிறையா இருக்க மாதிரி பல்ப்ஸ் இருக்க மாதிரி தான் அனுப்பிச்சி கொடுக்குறேன். வைக்கிறப்பவே செப்பரேட்டான பாட்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஈல்டு கிடைக்கும். அண்ட் இது வந்து லில்லி, ஒயிட் கலர் லில்லியோட பிளான்ட்டாக அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து சங்குப்பூ, மல்டி சங்குப்பூவோட சீட்ஸாக அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மெக்சிகன் சன்ஃப்ளவரோட கட்டிங்ஸ், இதெல்லாம் தான் இந்த ஆர்டரோட போணுச்சு. இது நெக்ஸ்ட் ஆர்டர். இது வந்து செண்பகம், ஆரஞ்சு கலர் செண்பகம் பிளான்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் மருதாணி, இதுவுமே ஒரு கட்டிங் வச்சாலே ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்டு தான். அதுக்கப்புறம் ரோஸ்மெரியும் ஈஸியாக கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கலாம். அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். அண்ட் இது வந்து டீ ட்ரீ பிளான்ட். இதுவுமே ரூட்லாம் வெளியே வந்துருச்சு, கவர்லேருந்தே எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து நீர்பிரமியுமே நியூஸ் பேப்பர் போட்டு ரேப் மட்டும் தான் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், ஏன்னா மண்ணில் வச்சோம் அப்படின்னா அங்கே வரக்குள்ளே அழுகிரும். அதனால் அதுக்கப்புறம் மெக்சிகன் சன்ஃப்ளவர் கட்டிங் கேட்டிருந்தாங்க, அதுவுமே அனுப்பிச்சிருந்தேன். இது கூட சங்குப்பூ, பிங்க் கலர் சங்குப்பூவோட கட்டிங்ஸ் வந்து சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். இதெல்லாம் தான் இந்த ஆர்டரோட வச்சு பேக் பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டரில் வந்து அந்த மாதிரி தான் பொடுதலை வந்து நியூஸ் பேப்பரோ இல்லை பேப்பர்லேயே போட்டு ரேப் பண்ணி தண்ணி தெளித்து அனுப்பிச்சிருந்தேன். அண்ட் இது நெக்ஸ்ட் ஆர்டர். இவங்களுக்கு போன ஆர்டரில் இதை நான் வைக்க மறந்துட்டேன், இந்த கிராஸை. அதுக்கு பதிலாக வேறு பிளான்ட், வாட்டர் பிளான்ட் வச்சிட்டேன். ஸோ அதுக்காக இதை சும்மா நம்ம போட்டோம்னாலே ஃப்ளோட் ஆகிறப்ப நிறைய ப்ரொபகேட் ஆகி நிறையா வந்துடும் இந்த கிராஸ் மாதிரி. அண்ட் இதோட நேம் என்னென்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிளான்ட்டுமே அழகாக எப்போவுமே பூ பூத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் பிளான்ட் 25 ரூபீஸ்க்கு பர்பிள் கலர் டிசம்பர் பிளான்ட் வந்து அனுப்பிச்சி கொடுத்தேன். இது பெப்ரோமியா பிளான்ட். இதுவுமே ஒரு ஹேங்கிங் வெரைட்டியான பிளான்ட், ரொம்ப ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஹார்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். பூ பூத்துச்சுன்னா அந்த ரெட் கலர் இன்னும் இதில் வரல, இப்போ அவங்க வச்சு வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக வளர்ந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டர்ட்டில் வைன் வந்து இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மெக்சிகன் சன்ஃப்ளவர் கட்டுமே இந்த ஆர்டரோட நான் வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தான் இந்த ஆர்டரோட பேக் பண்ண பிளான்ஸ். இது எல்லாத்தையுமே அழகாக மண்ணை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பாதிக்கு பாதி கோகோ பீட் வச்சு அதுக்கப்புறம் பிளாக் கலர் கவர் போட்டு ரேப் பண்ணியிருந்தேன். இது நெக்ஸ்ட் ஆர்டர். அதுக்குள்ளே 7 o'clock ஆகிடுச்சு டைமு. 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இலைப்பிரண்டை, அதுக்கப்புறம்
அமர் லில்லி ரெட் கலர் பல்ப்லாம் நல்லா பெரிய பிளான்ட்டாகவே அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன், வச்சோன்னே பூ வர மாதிரி. இதுக்கப்புறம் மெக்சிகன் சன்ஃப்ளவரோட கட்டிங்ஸ், இது ஒரு பெரிய ஆர்டர், நிறைய பிளான்ஸ் இது கூட இன்க்ளூட் ஆகிருக்கும். அண்ட் இது வந்து கல்யாண முருங்கை பிளான்ட், ஹெர்பல் வெரைட்டி. அதுக்கப்புறம் பிளாக் கலர் நொச்சி, இதுவுமே ஒரு ஹெர்பல் பிளான்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெட் கலர் மருதாணி, இதுவுமே நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டாக தான் அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் வளர்ந்தோடனே கட்டிங்ஸ் மூலிமா வச்சிங்கன்னா ஈஸியாக வளரும். இது ஒரு காம்போவாக போட்டிருந்தேன், இந்த கோலியஸ் பிளான்ட், அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த லெப்போ லில்லி எல்லாம் சேர்த்து 60 rupees தான் போட்டிருந்தேன். அந்த காம்போ இவங்க எடுத்திருந்தாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து பேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓமவல்லி கட்டிங்ஸ் எப்பயுமே 10 rupeesக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். அந்த கட்டிங்ஸுமே வச்சு கொடுத்துருந்தேன். இது லீஃப் எப்படி கசங்கி உடஞ்சி தான் வரும், நீங்கள் பிளான்ட்டு சும்மா வச்சாலே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் சிங்கோனியம் க்ரீன் கலர் கேட்டிருந்தாங்க. ரூட்டு இது சிங்கோனியமில் வந்துட்டு பார்க்குறப்ப நிறையா இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் பிளான்ட் வந்து கேட்டிருந்தாங்க, அதுவுமே ஒரு பிளான்ட் அனுப்பிச்சிருந்தேன். நித்திய கல்யாணி ஒயிட் கலர், இது வந்து 25 rupeesக்கு கொடுத்துருந்தேன் ஒரு பிளான்ட்டு. அதுக்கப்புறம் மார்னிங் க்ளோரியோட பிளான்ட், நான் இது இருட்டானே டக்குன்னு வேறு பிடிச்சி இழுத்துட்டேன்னா என்னென்னு தெரில, மதர் பிளான்ட்டாங்கிறதே தெரியல, சைடில் இருந்து டக்குன்னு இழுத்துட்டேன். இதை வந்து ஈஸியாக வச்சிங்கன்னா நல்லாவே ப்ரொபகேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் வித் க்ரீன் கலர் பொன்னாங்கண்ணி, இந்த ஒரு பெரிய பிளான்ட், இது எனக்கு யாருக்காவது கொடுத்துடணுங்கிறத மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நாங்கள் சமைக்கிறதுக்கும் எடுக்கல. ஸோ அதனால் இவங்களுக்கு அப்படியே ஃபுல் பெரிய பிளான்ட்டே கொடுத்துட்டேன் 25 rupeesக்கு. அதுக்கப்புறம் இது ரோஸ்மெரியோட அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அண்ட் இது நெக்ஸ்ட் ஆர்டர் திப்பிலி பிளான்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரியுமே நல்ல பெரிய பிளான்ட்டாக தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். ஈஸியாக உங்களுக்கு வந்து இப்போயே நீங்கள் என்ன காய்ச்சலுக்கு கூட எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இலைப்பிரண்டை, இதுவுமே இப்போ நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு ரூட் பிடிச்சி. இதையுமே வச்சிங்கன்னா ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வசம்பு பிளான்ட் தண்ணியிலே வச்சுக்கலாம், மண்ணிலே வச்சுக்கலாம். நான் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது ரணக்கலி பிளான்ட், இது ஒரு பெரிய பிளான்ட் 35 rupeesக்கு. கீழே பேபி பிளான்ட்ஸ் எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன், அதில் வீடியோவில் என்ன காட்டணும் அதை அப்படியே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஹார்ட், இது வந்து 80 rupeesக்கு அவைலபிள் இருந்தது, இதையுமே வந்து கொடுத்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பால்சம் சீடு கேட்டிருந்தாங்க. மேரிகோல்டு சீடு வந்து நான் ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருக்கேன். இந்த பால்சம் வந்து ஒரு 6 கலராவது எங்கிட்ட இருக்கும். அதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு 2 சீட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் மல்டி கலரில். அதுக்கப்புறம் சித்திரத்தை பிளான்ட் உள்ள கிழங்கு, சித்திரத்தை கிழங்கோட தான் வச்சு செடி வந்து அனுப்பிச்சிருக்கேன். இதை நம்ம வச்சோம் அப்படின்னாலுமே நல்லா பெரிய இதில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மெக்சிகன் சன்ஃப்ளவரோட கட்டிங்ஸ் 15 rupeesக்கு அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இந்த மணி பிளான்ட் வந்து எப்போவுமே ஃப்ரீ பிளான்ஸில் கொடுக்குறது தான். இதெல்லாம் தான் இந்த ஆர்டரோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பிளான்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹெர்பல் பிளான்ட் லிஸ்ட் வேணும்னா தனியாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோ வந்து நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ, அதாவது மண்டே ஆர் டியூஸ்டே வந்து போஸ்ட் ஆகும். பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வெனஸ்டே ஆர் தர்ஸ்டே வந்து உங்களுக்கு டிஸ்பேச் ஆயிடும். தேங்க்யூ, பாய்.